இங்க ஒரு இளவரசிக்கு வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு படகுல படுக்க வச்சு பனிக்கட்டிகளுக்கு இடையில இருக்கிற ஒரு ஆத்துல மிதக்க விடுறாங்க. அந்த ஆத்துடைய ஆப்போசிட்ல அந்த இளவரசியை கட்டிக்க போறவன் நின்னுகிட்டு இருக்கான். அவன் அந்த படகுல கயிறை கட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட இழுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ சுத்தி இருக்கிற மக்கள்லாம் ஒரு பழங்காலத்து டிராகன் பாட்டை பாடுறாங்க. இது அவங்களுடைய வழக்கமாவே இருந்துகிட்டு இருக்கு. இவங்க இப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பெரிய டிராகன் வந்து அந்த இளவரசியை போட்டோட புடிச்சு தூக்கிட்டு போயிடுது. அப்ப அந்த இளவரசியை கட்டிக்க போறவன் அந்த போட்ல தொங்கிக்கிட்டு இருந்த கயிறை இழுத்து ஒரு தூண்ல கட்டி விட்டுறான். அதனால அந்த டிராகனால தூக்கிட்டு பறந்து போக முடியாம அந்த போட்டு தனியா அந்த பொண்ணு தனியா கீழே விழுறாங்க. கடைசியில அந்த போட்டு மட்டும் தான் டமால்னு வந்து கீழே விழுது. அந்த பொண்ணை மறுபடியும் அந்த டிராகன் பறந்து வந்து அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போய் ஒரு குகைக்குள்ள இருக்கிற ஒரு பாறையில போட்டுட்டு அப்படியே நெருப்ப கக்கி அவளை சாகடிக்கலான்னு பாக்குது. அப்ப அந்த பொண்ணு டக்குன்னு அந்த டிராகனுடைய தலையை பிடிச்சி அதோடைய ஃபேஸ்லயே முத்தம் கொடுக்குறா. அப்பதான் அந்த டிராகனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஆக்சுவலா என்னன்னா இந்த டிராகன் ஒரு மனுஷன் தான். இதுக்கு முன்னால இந்த பொண்ணும் இந்த டிராகனும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் அதுக்கு ஞாபகம் வந்து கடைசியில ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ